Hello everyone. So UPSC 2025 notification is released now. ஸோ யாரெல்லாம் அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். பட் இது தெரியாமல் பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். அதாவது யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய மாணவர்களில் எம்பிசி பிசின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேட்டகரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஓபிசின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இந்த ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தோன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனுடைய ஸ்கேன் காப்பியை. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் நான் க்ரீமி லேயர் சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு 9 அட்டெம்ப்ட் பார்த்தோன்னா அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தே வில் டேக் இட் எஸ் அ க்ரீமி லேயர், உங்களுக்கு ஒரு 7 அட்டெம்ப்ட் தான்ன்றது வரும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்களுடைய ஆண்டு வருமானத்தை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, அதாவது 3 ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 2021 21 22 22 to 23 23 to 24 இந்த 3 ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆண்டு வருமானத்தை வச்சு தான் இது நீங்கள் அப்ளை பண்ணணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்டில் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேமோ, இது யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களோட நேமோ பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டியும் இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் யூபிஎஸ்சி தரப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பி ப்ரிப்பேர்ட் அண்ட் கெட் கிளியர். வாட் ஆர் த எக்ஸாமினேஷன் இஸ், சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ.